தோழருக்கு வணக்கம். கடந்த மார்ச் 14ஆம் தேதி போக்குவரத்து துறைக்காக தமிழக பட்ஜெட்டில் 13,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதை நீங்க ஓய்வு பெற்ற தொழிலாளியா நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கங்க. சி சேகர், போக்குவரத்து ஆய்வாளர், ஓய்வு, ஈரோட்டிலிருந்து பேசுறேங்க. கடந்த மார்ச் 14ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையில் போக்குவரத்து கழகத்திற்கு ஒதுக்கியது இது நாங்கள் வரவேற்கிறோம். இருப்பினும் இன்னும் கூடுதலாக ஒதுக்கி இருக்கணும். இது கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக வரவுக்கும் செலவுக்குமான தொகையை போக்குவரத்து கழகம் கொடுக்கணும்னு சிஐடி தொடர்ந்து போராடிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இப்போ ஒரு 40% ஒதுக்கி இருக்கிறாங்க. நாங்கள் இதை வரவேற்கிறோம். இருப்பினும் இப்போ இது போக்குவரத்து தொழிலாளிக்கு இது இப்போ குறைவான தொகைன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா கடந்த 2015 இருந்து அகவிலைப்படி போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு இன்னும் கொடுக்கல. சமீபத்தில் தான் 2016க்கு முன்னாடி ஓய்வு பெற்றவங்களுக்கு 146% இருந்தது. 246 கொடுக்கணும். அதே போல 2016க்கு பின் சேர்ந்தவங்களுக்கு 14% 53% கொடுக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா துறையிலுமே மருத்துவ காப்பீடு இருக்கு. ஆனா எங்களுக்கு ஓய்வு பெற்றவருக்கு இந்த மருத்துவ காப்பீடுங்கிறது இதுவரையிலும் அரசாங்கம் எந்த ஒரு முன்ன ஏற்பாடும் செய்யல. எங்க பணத்தை பிடிச்சிட்டு ஒரு காப்பீடு எடுக்கணும்னு சிஐடி தொடர்ந்து போராடிட்டு இருக்கு. அதை இந்த அரசு இந்த நிதி அறிக்கையில சொல்லாது எங்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. அதே போல 15வது ஒப்பந்தங்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கணும். அதை தொடர்ந்து சிஐடி மற்ற சங்கங்கள் போராடிட்டு இருக்குது. அதை இன்னும் தவணையாவே இந்த அரசு கொண்டு போயிட்டு இருக்கிறது ஓடும் தொழிலாளி மத்தியிலேயும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துது. மேலும் இதுல அரசாங்கம் போக்குவரத்துகளை மினி பஸ் பேருந்து இணைப்பது எங்களுக்கு இந்த கழகத்தை அழைக்கக்கூடிய நோக்கம்னு நாங்க நினைக்கிறோம். அதை கழகங்களே இயக்க இந்த அரசு மேற்கொள்ளணும். இந்த அரசுக்காக நாங்க இந்த அரசு வரணுங்கிறதுக்காக நாங்க கடந்த தேர்தலாம் நாங்கெல்லாம் ஓட்டு சேகரிப்பு பல பிரச்சாரம்லாம் செஞ்சிருக்கோம். நம்ம முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போக்குவரத்துக்கு நான் 100 நாள்ல இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு சொன்னாரு. ஆனா 4 ஆண்டுகள் ஆகியும் இன்னைக்கு அவருடைய பிரச்சனையை எங்களுக்கு இன்னும் இழுத்துக்கிட்டே தான் போறாங்க. இது எங்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை இருக்கு. வருங்காலத்தில் இந்த ஆட்சி எலெக்ஷனுக்குள்ள எங்க பிரச்சனையை ஓய்வு பெற்றவருடைய டிஏ அண்ட் 15வது ஒப்பந்தம் இதெல்லாம் முடிச்சு கொடுத்துன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் இந்த அரசு கிட்ட. அதுக்கப்புறம் இப்போ ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள்லாம் பழைய பென்ஷன் திட்டம் கேட்டு தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அரசும் கூப்பிட்டு அவங்கள சமரசம் பேசியது. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு ஒப்புதல் அளிக்கப்பட்டு இந்த உங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல அவங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை. இது அவர்கள் மத்தியில ஒரு பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க போக்குவரத்து துறையில? உண்மைதாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 12 லட்சம் அரசு ஊழியர்கள் தொடர்ந்து பழைய பென்ஷனுக்காக போராடிட்டு இருக்காங்க. இப்படி பாத்தீங்கன்னா அறியாமையில் உள்ள சில மாநில, இந்தியாவில் உள்ள மாநிலம் பழைய பென்ஷனை கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. இதுல ஒரு பெரிய சிரமமே இல்லை, கொண்டுகிட்டு வரலாம். ஆனா அரசு ஊழியர் நடந்த போராட்டத்துல முதல்வர் அவர் கலந்து கொண்டு உங்கள் கோரிக்கையை நான் மறுக்கவும் இல்லை, மறைக்கவும் இல்லை அப்படின்னு எதையும் முன்னாடி பேசி போயிருக்கிறாரு. ஆனா இந்த கடந்த 14ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையில அந்த பழைய பென்ஷன் பத்தி எதுவும் பேசாதது அரசு ஊழியர் மத்தியில அதே மாதிரி அரசு ஊழியர், போக்குவரத்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர் மத்தியில பெருத்த ஏமாற்றமா இருக்கு. இது அரசு ஊழியர் 23ஆம் தேதி ஒரு உண்ணாவிரதம் தமிழ்நாடு பூரா நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதையும் அந்த உண்ணாவிரத்தை மேலும் கொண்டு செல்லாமல் இந்த அரசு உடனடியாக அந்த பழைய பென்ஷனை அமுல்படுத்தணும். அமுல்படுத்தினா இது ஒரு நல்ல வரவேற்பை கொடுக்கும் தொழிலாளர் மத்தியிலும் அரசு ஊழியர் மத்தியிலும். இது இந்த அரசாங்கம் கவனம் எடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம், வேண்டிக்கிறோம். நன்றி தோழர்.